ஒரு கதை சொல்லிட்டேன் சார். இவர் தாங்க மிஸ்டர் ஜானி. ஒரு பெரிய கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கிறார். ஒரு பெரிய ஈவெண்ட்டை முன்னிட்டு 12x8 ஃபீட்டுக்கு ஒரு பேனர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோடு சேர்த்து அதுக்குண்டான ஸ்டாண்டையும் கேட்டு வாங்கியிருந்தேன். இதில் தாங்க சின்ன ஒரு பிரச்சனை. இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் மட்டும் $250. கேட்டோடே மனசு ஷாக் ஆகிட்டார். இந்த இஷ்யூக்கு சொல்யூஷனாக நம்ம ஸ்டுடியோவை அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஜாப் அவரோட ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷனை கொடுக்கறது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க லெசனுக்கு போகலாம். கிட்ட டிஸ்கஸ் பண்ண பிறகு அவர்கிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்ட் உண்டான சில கான்ஸ்டன்ட்ஸ் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லைட் வெயிட், செகண்ட் ஸ்பேஸ் சேவிங் அண்ட் தேர்ட் காஸ்ட். இந்த 3 க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று இன்டர்டிபெண்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெட்டீரியல்ஸ் இந்த 3 க்ரைட்டீரியாவும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியலாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய லெசன்ஸ் அவுட்லைன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ்லாம் எப்படி நம்மளோட டிசைன் ஏரியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் அது எல்லாத்தையும் எப்படி நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி பார்ட்ஸ் ட்ராவிங் செய்யலான்னு பார்க்கலாம். ஜெனரலாக இன்செர்ட் டேப்லெட்ஸ் தான் நம்ம எல்லாமே ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அங்கே போய்ட்டு மேக் காஸ்டர் இன்செர்ட் காம்பனன்ட் தட்டுங்க, நம்மளுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் தேடுறது 1 inch PVC பைப். ஸோ அதுதான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பாய்க்க போகிற மாதிரி சொன்ன மாதிரி. ஒன்ஸ் உங்களோட ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸை டிட்டர்மைன் பண்ண பிறகு 3D ஸ்டெப் ஃபைலில் நீங்கள் அதை உங்களோட சேவ் பண்ணிக்கிங்க. அந்த ஃபைல் தான் ஜெனரலி ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறது. நம்ம சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்ஸ் நம்மளோட டிசைன் பிளாட்ஃபார்முக்கு வந்துடும். தென் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஓரியன்டேஷனாக அதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஓரியன்டேஷன் பிறகு நான் திருப்பியும் அதை இன்செர்ட் மேக் காஸ்டர் இதுக்கு நான் போகிறேன். பிகாஸ் எனக்கு இப்போ ஒரு எல்போ தேவைப்படுது, 90 degree எல்போ 1 inch தேவைப்படுது. அது திருப்பி நான் போய்ட்டு பைப் ஃபிட்டிங்கில் போய்ட்டு நான் சர்ச் பண்ணி எனக்கு அந்த எல்போ நான் தேடி எடுக்க போகிறேன். ஸ்டில் அதே ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ நீங்கள் நல்லா மெட்டிகுலஸாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ரிப்பீட் பேட்டர்னில் தான் போய்கிட்டு இருக்குது. அதாவது ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸை நம்ம தேடுவோம், சேவ் பண்ணுவோம், அதை ஆட்டோமேட்டிக்காக பிளாட்ஃபார்ம் தவிர நம்ம ஓரியன்டேஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆல்ரைட், இப்போ நீங்கள் பார்க்க போகிற மாதிரி நம்ம அசம்பிளி செய்ய போகிறோம். அசம்பிளி டேப் கீழே நீங்கள் ஜாயின் எடுத்துக்கோங்க. ஜாயின் எடுத்தோன்னா உங்களுக்கு 2 காம்பனன்ட்ஸ் கேட்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ நான் ஒரு பைப்போட எட்ஜஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். அட் த சேம் டைம் காம்பனன்ட் 2ல் ஒரு எல்போட எட்ஜஸும் நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் அந்த வே தான் வந்து நான் அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட பார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி அசம்பிள் பண்ண போகிறதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 2 ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதாவது ப்ரெஸ் புல் அஃப்கோர்ஸ் அது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பூல் ஒரு இதை ஷார்ட்டாக ஆக்கலாம், லாங்காகவும் ஆக்கலாம். அஃப்கோர்ஸ் இங்கே நம்ம எடுத்த ஸ்டாண்டர்ட் பைப் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லெங்த்தில் இருக்கும். அதாவது 10 feet, இஃப் நாட் மிஸ்டேக்கன் 10 feet லெங்த்தில் இருக்கும். பட் நம்மளுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்டாக ஆக்கலாம். ஸோ ப்ரெஸ் புல் இஸ் த பெஸ்ட் வே ஆர் அப்ரோப்ரியேட் வே டு மாடிஃபை த லெங்த். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லெங்த்துக்கு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அட் த சேம் டைம் ஐ கேன் மெஷர் இட் அஸ் வெல். ஸோ இன்ஸ்பெக்ட் டப் கீழே போங்க. இன்ஸ்பெக்ட் டப் கீழே மெஷர்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் 2 edges நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு உண்டான லெங்க்த்து கரெக்டாக வந்துருச்சா இல்லையான்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் திருப்பியும் இன்சர்ட் மேக் காஸ்டர் கார் காம்பனன்ட்டில் போய்ட்டு நான் ஒரு பார்ட்ஸ் திருப்பியும் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு தேவைப்படுது வந்து தீ தேவைப்படுது, 1 inch தீ தேவைப்படுது. ஸோ அதே மெத்தட் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் ப்ராசஸ்லாம் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரிப்பீட் ப்ராசஸாக தான் இருக்கும். அதோட பேட்டர்ன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஒரிட் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ எப்படி நம்ம இப்போ ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ்லாம் எடுக்க போகிறோன்ட்டு இட்ஸ் ரியலி ஈஸி.
ஸோ அகெயின் ஜாயின் அந்த அசம்பிளிக்கில் ஜாயின் திருப்பி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வாட்டி நம்ம தீயை அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ தீயோட ஒரு பகுதியை நான் காம்பனன்ட் 1ல் எடுத்துக்கிட்டேன். தென் அதர் சைடு அந்த பைப்போட அதர் எண்ட் ஆஃப் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஜாயின் பண்ணோம். அண்ட் தென் எனக்கு வந்து அந்த தீ வந்து கொஞ்சம் ஒரு சர்டன் மில்லிமீட்டருக்கு உள்ளே போகணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஏரோவை வச்சு நான் தென் அதை உள்ளே நான் இழுத்து வச்சுக்குவேன். அண்ட் தென் ஒன் மோர் ட்ரிக் ஐ வுட் லைக் டு ஷேர் வந்து இங்கே வந்து ஒரே பார்ட்ஸை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம திருப்பியும் போய்ட்டு இம்போர்ட் பண்ணிக்க வேணாம். நம்ம ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இப்போ நான் ஒரு பைப் அதே லென்த்துக்குள்ள பைப்பை நான் திருப்பியும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பைப் திருப்பியும் அதே பிளாட்ஃபார்முக்கு வந்துடும். தென் திருப்பியும் நம்ம அசம்பிள் ப்ராசஸை வந்து ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு ட்ரிக்கும் நான் உங்களுக்கு இப்போ தரலான்னு இருக்கேன். லெட்ஸே ஒரு சில எக்ஸிஸ்டிங் பார்ட் இப்போ உங்களோட டிசைன் பிளாட்ஃபார்மில் இருக்குது. அந்த பார்ட்ஸை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக திருப்பியும் இம்போர்ட் பண்ண போகிறீங்க காப்பி பண்ணாமன்னா அந்த பார்ட் நம்பரை ஒண்டி நீங்கள் காப்பி பண்ணுங்கள். தென் அங்கே மேக்காஸ்டர் சர்ச் டேப்பில் போய்ட்டு அந்த பார்ட் நம்பரை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே பார்ட்ஸை உங்களுக்கு திருப்பியும் கிடச்சிரும். ஸோ தேர் பி நோ கன்ஃபியூஷன். நம்ம வேறு பார்ட்ஸ் எடுப்போம், இந்த வேறு பார்ட்ஸ் எடுப்போம்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது இன்ஜினியரிங் ட்ராவிங்ஸில், இன்ஜினியரிங் டிசைன்ஸில் ஒன்ஸ் நம்ம டிசைன் பண்ண பிறகு இந்த ஒரு ஃபேப்ரிகேஷன் ட்ராவிங் கண்டிப்பாக நம்ம ஒன்று செஞ்சே ஆகணும். ஸோ அந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அது கீழே ஒன்று ட்ராவிங் இருக்கும். எஸ் ப்ளீஸ் தட் ட்ராவிங். அண்ட் தென் நீங்கள் பேப்பர் சைஸ்லாம் எடுத்துக்கிட்டு உங்களோட பேஸ் ட்ராவிங்கை கொண்டு போய்ட்டு நீங்கள் அங்கே வைக்கலாம். அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் டைமென்ஷனிங். மேலே நிறையா டைமென்ஷனிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கேன் ஸ்டார்ட் டைமென்ஷனிங். அட் த சேம் டைம் சின்ன சின்ன மிஸ் அலைன்மெண்ட் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப டீப்பாக நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அலைன்மெண்ட் கூட இந்த ட்ராவிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற சேஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் உங்களோட 3D மாடலிங்கில் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் த ஹோல் காம்பனன்ட் நீங்கள் டிசைன் பண்ணி பிறகு நீங்கள் அதுவே திருப்பி ஒரு காப்பி பண்ணிக்கலாம். அந்த ஹோல் செட்டை நீங்கள் திருப்பி காப்பி பண்ணி அது ஒரு புது காம்பனன்ட் நீங்கள் உருவாக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதே ஒரு இது வந்து இன்னொரு செட்டு ஒன்று வேணும். ஸோ ரதர் தென் ஜஸ்ட் டூயிங் ஒன் பை ஒன் ஐ ஜஸ்ட் காப்பி, நான் அப்படியே அதை காப்பி பண்ணி இன்னொரு சைட்டு வைக்கிறேன். ஸோ டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இடத்துல இதோட எண்ட் ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. அண்ட் தென் ரியல் லைஃப்பில் இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பீங்க. ஆல்ரைட் கைஸ், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ லெசன்ஸ் ரிவ்யூலாம் பார்த்துடலாம். இன்றைக்கி என்னென்ன பண்ணோன்ட்டுன்னு ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ்லாம் பண்ணோம். தென் ஓரியன்டேஷன்ஸ் பண்ணோம், அஃப்கோர்ஸ் அசம்பிளி ஜாயின்ஸ் பண்ணோம், அண்ட் லாஸ்ட் ஃபேப்ரிகேஷன் ட்ராவிங்ஸ்லாம் பண்ணோம். ஸோ இன்றைக்குள்ள லெசன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் அந்த வீடியோ வீடியோ தேங்க்யூ, டேக் கேர், பாய்.